ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம புது விதமான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, போக்கோ C3 அன்பாக்சிங் வீடியோ. இது வந்து ஷியாமி எம்ஐயோட ஒரு பார்ட்டு தான். இது 4GB 64GB ரோம் கொண்ட ஒரு மொபைல். இதில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. HD டிஸ்பிளே 20:9 டிஸ்பிளே போட்டிருக்கிறாங்க. வாங்க மொபைலில் என்ன இருக்குதுன்னு மொபைல் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். முக்கியமாக இது மேட் இன் இந்தியா. மொபைல் பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஒரு மொபைல், அப்புறம் வந்து ஒரு யூசர் மேனுவல். இங்கிலீஷ் தான் நினைக்கிறேன். நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொண்ட யூசர் மேனுவல். மொபைல் இருக்குது. மொபைல் நல்லா பேக்கிங் பண்ணி வச்சுருக்குறாங்க. மேலே ஒரு நல்ல ஃபினிஷிங்கோட. அப்புறம் சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள், அப்புறம் ஒரு நம்ம சார்ஜர் போர்ட்டு, சார்ஜிங் கேபிள், அப்புறம் வந்து சார்ஜர் ப்ளக் இருக்குது. வேறு அவ்வளோதாங்க. ஹெட்ஃபோன் எதுவும் கிடையாது இதில் மொபைலில் பாக்ஸில். சரி, நம்ம இப்போ மொபைலில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு. சரி, மொபைல் இப்போ ரீபூட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் மொபைலில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, சைடில் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வந்து வால்யூம் அப் டவுன். மேலே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் மட்டும் தான் இருக்குது. ஐஆர் பிளாஸ்டர் மிஸ்ஸிங். கீழே ஸ்பீக்கர் கிரில், அப்புறம் சார்ஜிங் போர்ஷன், அப்புறம் நாய்ஸ் கண்ட்ரோல் மைக் இருக்குது. அவ்வளோதான். பின்னாடி ஷேர் வேல்யூ நல்லா இருக்குது. இந்தியன் இதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக போட்டிருக்குறாங்க. பின்னாடி பேக் ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்குது. டபுள் ஷேடு கொண்ட ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது. கீழே வந்து ஒரு கிரிட்டாகவும் மேலே வந்து நல்லா இருக்குது. சிம் எஜெக்டர் வந்து சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் ஸ்லாட் இருக்குது. ஒரு மெமரி கார்டு போடலாம். வேறு மொபைல் ரீபூட் ஆகிட்டு இருக்குது. என்னடா மொபைல் அன்பாக்சிங் போட்டு இதெல்லாம் பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? ஆல்ரெடி மொபைல் ஒரு நாள் நான் யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பார்த்து போடுறேன். இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, MediaTek Helio G35 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஹை கிராஃபிக்ஸ் கொண்ட கேம் விளையாடுறதுக்கும் ஓரளவு நல்லாயிருக்கும். இது ஓரளவு மீடியம் கிராஃபிக்கில் வச்சு நம்ம விளையாடலாம். இதில் 3 கலர் அவைலபிளாக இருக்குது. ஆர்க்டிக் ப்ளூ, மேட் பிளாக்கு, அப்புறம் லைம் க்ரீன். நான் வாங்கினது வந்து ஆர்க்டிக் ப்ளூ. ஏன்னா ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. Oh, let me up with a bright smile on now. Put me in the dark, so won't get lost now. To the moonlight, eyes you are real right now. You look into my eyes and felt a feeling. Then nothing got it feel like a slim night. Hey, come on closer. Now I'm waiting for you, but don't hurry, oh slowly. Oh yeah, the moon is around us. You look into my eyes, together feel so high. To make a way the twilight, my only, my bestie. You my life. Let me if you want tonight. Little more shining star to the sky, looking high. All the people, you're the one and only you know. Want to be with you, call my name, love. Ooh, somebody else, and that is you. Ooh, falling with you. Not the only one doing me. You
ready for lit that. Give me a little more dark in the spotlight. Do I wanna know something? You look into my eyes and felt a feeling that nothing got a dream like a sweet night. Hey, come on closer now, waiting for you. But the night is slowly, oh yeah. The moonlight's all around us. You look into my eyes, together feel so high. To make up with the twilight, my only, my bestie. To my love, let me if you want tonight. Let me if you want tonight. Let me if you want tonight. இப்போ மொபைல் ஓப்பன் ஆயிடுச்சு, ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மெனு வந்துடுச்சு. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இதுக்குள்ளே மெனு தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் இருக்குது. கேம்ஸ் வந்து அன்வான்ட் கேம்ஸ்லாம் இருக்குது. அது நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று வந்து எம்ஐயும் இதோட காம்படிஷனர் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் 9, அதுவும் இது ஒன்று ஒரே மாடல் தான் அது உங்களுக்கு. ஆனால் அதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெனு ஆகிட்டுருக்குது. அப்புறம் வந்து ஆண்ட்ராய்ட் 10 போட்டிருக்குறாங்க இதில். ஸோ அதனால் வந்து ப்ராசஸிங் எல்லாம் எஸ் ஆண்ட்ராய்ட் 10 தான். கேமரா கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா 13 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் அப்புறம் இன்னொரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சரும் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு சில ஃபோட்டோஸு நல்லாயிருக்கு. ஆனால் ஃப்ரண்ட் கேமரா 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மோசம்லாம் சொல்ல முடியாது, நல்லாயிருக்கு. இந்த பட்ஜெட் ஃபோனுக்கு 9000க்கு இது வந்து ஒர்த்தான ஃபோன் தான். மற்றபடி ப்ராசஸர் சூப்பராக இருக்குது, நல்ல ஃபாஸ்டாட்டு. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது இதில். அது ஒரு பெரிய மேட்டராக எனக்கு தெரியலை. ஏன்னா ஏஜ்டு பீப்புள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப தேவைன்னு சொல்ல முடியாது. ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைனாலும் ஓகே தான். அதுக்கு பதிலாக இதில் வந்து ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு மெயின் அட்வான்டேஜ் தான். இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா இதில் வந்து ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப், வாட்டர் தண்ணி பட்டாலோ எது பட்டாலோ கொஞ்சம் மழை தண்ணியை நம்ம இது பண்ணாலும் முக்கியமாக நோட் பண்ணணும், இதை வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப். ஸோ அதனால் நமக்கு மொபைலுக்கு எந்த பாதிப்பும் வராதுங்கிறது என்னோடய கணிப்பு. அவ்வளோதான். வேறு ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு இதில். ஆமாம், ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ அடுத்த கண்டென்ட் கிடைச்ச பிறகு நான் போடுறேன். இன்னொரு 2-3 டேஸில் அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மொபைல் வாங்க போகிறீங்கன்னா இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன், நல்ல மொபைல் இது அப்படின்ட்டு. நன்றி, வணக்கம்.